எங்கள் தலை சீமானம் தான் ஆக்ஷன் எடுத்து பண்ணியிருப்பாரு. சீமானுங்களா? ஆமாங்க. அவருக்கு வந்து யாருமே வாய்ப்பு தரல. ஓகேங்களா? வாய்ப்பு கொடுத்தா அவர் வந்து விவசாயம் வரணும் தான் வந்துட்டு இவ்வளோ பாட்டு பாடுறாரு. அவருக்கு வந்து மக்கள் யாருமே வாய்ப்பு கொடுக்கல. கண்டிப்பாக அவர் வந்தால் விஜய் சார் தான் இது வந்து மெயினாக இது பண்ணி தலையிட்டு இது வந்து தடுக்கும். அவர் விவசாயத்துக்காக தான் அவர் கட்சி அந்த மாதிரி வருகிறாரு. நாம விவசாயம் தான். அதனால் அவர் வந்துன்னா கண்டிப்பாக ஒசூர் கர்நாடகா பகுதியில் ஆவலப்பள்ளின்ற டேமில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து மொத்த தொழிற்சாலை கழிவு தண்ணி மொத்தம் இந்த டேமில் வந்துட்டு இருக்கு. அந்த டேம் இப்போ பார்த்தீங்கன்னா நுரையா வந்துட்டு இருக்கு. அதுதான் மொத்த தண்ணி அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குடிக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் எந்த ப்ராப்ளமும் யாரும் பேசாமல் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எங்கள் தலை சீமானம் தான் ஆக்ஷன் எடுத்து பண்ணியிருப்பாரு. சீமானுங்களா? ஆமாங்க. அவருக்கு வந்து யாருமே வாய்ப்பு தரல. ஓகேங்களா? வாய்ப்பு கொடுத்தா அவர் வந்து விவசாயம் வரணும் தான் வந்துட்டு இவ்வளோ பாட்டு பாடுறாரு. அவருக்கு வந்து மக்கள் யாருமே வாய்ப்பு கொடுக்கல. கண்டிப்பாக அவர் வந்தால் ஆக்ஷன் பண்ணுவார். வாய்ப்பு கொடுக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவர் வந்து அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் தான் முக்கியன்ற பேசுறதுனாலங்களா? ஆமாம், அதான் பேசுறாரு. இப்போ அவர் வந்து விஜய் வந்தார், பாட்டு ஆக்ஷன் பண்ணுறாரு. அவரை பிடிக்குது மக்களுக்கு, அதனால ஓட்டு போட்டாங்க. அவர் வந்து பார்த்து கூட கவனம் போயிடுறாரு. அவர் வந்து மக்கள் மேலே அக்கறை இல்லை. அக்கறை இருந்தால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து பேசுவார். ஏன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா 1 மாத காலத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கு. கிருஷ்ணகிரியில் இறந்து போச்சு. விவசாயத்துக்கு அதை தான் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே முதலமைச்சர் காதுக்கு போயிருக்கும். அவரும் பார்த்துருப்பாரு. வாயை திறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவர் மக்கள் மேலே அக்கறை இருந்தாலும் பேசியிருப்பாருங்களே. மக்கள் மேலே அக்கறை இருந்தாலும் பேச முடிக்கிறாரு. அவரு மக்கள் பிடிச்சிருந்தா வந்து ஆக்ஷன் எடுத்து பார்த்தேன் அன்னைக்கு. இப்போ அவ்வளோ பேர் அவ்வளோ போயிடுச்சு. இப்போ டக்குன்னு மக்கள் மொத்தம் தண்ணி குச்சி மக்களுக்கு என்ன ஆச்சு? யார் பொறுப்பு? இது டிவிக்கு வந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க தான் ஓட்டு போட்டாங்க எல்லாருமே. இப்படின்னா மாற்றம் சொல்லி தான் போட்டாங்க. இப்போ மாற்றமே இல்லையே. அதே டிவி இது நம்ம சீமானம் தான் மாற்றம் கண்டிப்பா பண்ணி பாருதான். நான் போயிட்டு அவர் வந்து தான் கண்டிப்பா மாற்றம் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒசூர் கர்நாடக எல்லை பகுதியான ஆவலப்பள்ளி டேம்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா மொத்த தண்ணியும் சிப்காட் தண்ணி மொத்தம் அந்த ஆவலப்பள்ளி டேம்ல கலந்து மொத்தம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த தண்ணி வருது. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நுரையா வருதுன்னா இது வந்து எந்த ஒரு அரசும் எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. யாருமே வாயை திறக்காம இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? இல்லை, இது ஒரு நம்மளோட நிலம் நீர் அதுவும் நம்மளோட குடிநீர் நீர்லாம் பாதிக்கப்படுறதுனால இது வந்து கண்டிப்பாக இது வந்து அரசு இதில் வந்து இது ஒரு முன்னுரிமை கொடுத்து இது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அங்கே தர தண்ணியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மொத்த மீன்களும் செத்துட்டு இருக்குது. விவசாயிகள் அதே தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. குடிக்கிறதும் அதே தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க. இதனால் ரொம்ப பாதிப்படையுது. இது யாருமே குழந்தைங்க பிற்காலத்து சந்தேகத்தினால தான் இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறுது. தண்ணின்றது நம்ம வந்து நம்மளுக்கு தண்ணி தான் மெயின். தண்ணி நம்மளுக்கு வந்து உயிர் தண்ணின்றது தண்ணி தான் நம்ம மெயினாக காக்க வேண்டிய விஷயமே. ஆனால் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து இது எடுத்து இது நம்மளோட கருத்தை சொல்லி நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து எடுத்து தடுக்கிறது தான் முயற்சி பண்ணணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் தெரியலனா அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை ட்ரோல் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் வர்றதில்லைன்னு சொல்றாங்க. இப்போ இது உண்மையா இருக்கு? அவர் சொல்றது உண்மையா? எப்படின்னா அவர் சொல்ற கருத்து எப்படி இருக்கு? இல்லை, உண்மைதான் இது. உண்மை. நானும் இப்போ ஒரு சில நியூஸ் சேனல்லாம் பார்த்துருக்கேன். உண்மைதான் இது. இது தடுக்க என்னென்ன மட்டும் தான் முயற்சி பண்ணது. இப்போ இருக்கிற தாவேக அரசு தான். இப்போ இருக்கிற விஜய் சார் தான் இது வந்து மெயினாக வந்து பண்ணி தலையிட்டு இது வந்து தடுக்கணும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா வருது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் யாருமே பேசாமல் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது கண்டிப்பாக போய் தான் ஆகணும் முதலமைச்சருக்கு. இது வந்துச்சுன்னா மேபி ஃபுல்லாக விவசாயிகளே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா தடுத்து ஆகணும். தடுத்தாதான் நம்ம விவசாயம் நம்ம வர ஜென்ரேஷன் எல்லாருக்குமே தெரியும் அது விவசாயம் இருக்குன்னு. அப்படி அழிஞ்சிற மாதிரி இருக்குது. அது எப்படின்னா தடுத்து நிறுத்தணும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசமா வந்துட்டு இருக்கு. இப்போ கிருஷ்ணகிரி வந்து அடையும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மொத்த மீன்களும் சாகுது. அவங்க பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. குடிக்கும் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி யாரும் பேசாமல் இருக்காங்க. சோஷியல் மீடியா தான் ப்ரோ எல்லாமே பண்ணணும். நம்ம போட தான் ப்ரோ எல்லாருமே தெரியும். வேற எதுவுமே இப்போ யாருமே அவ்வளோ எதுவுமே அந்த நியூஸு எதுவுமே அந்த இதெல்லாம் அப்படி விட்டாங்க. எல்லாமே சோஷியல் மீடியா தான் வந்துட்டாங்க. நம்ம எவ்வளோ சோஷியல் மீடியாவில் போடுறோமோ எவ்வளோ எல்லாம் பார்ப்போங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த அணையில வந்து நுரையா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மேபி அவர் வந்து தடுத்திருப்பாரா? எப்படி நீங்க சொல்றீங்க? கண்டிப்பாக தத்து தான் ப்ரோ வந்துப்பாரு. அவரு விவசாயத்துக்காக தான் அவர் கட்சி அந்த மாதிரி வருகிறாரு. நாமே விவசாயம் தான். அதனால அவர் வந்து கண்டிப்பா அவர் வந்து தடுத்திருப்பாருன்னு சொல்றீங்க. நாம் தமிழர் ஆவலப்பள்ளியிலிருந்து கர்நாடக எல்லை பகுதியிலிருந்து கர்நாடகாவில் இருக்கிற மொத்த தண்ணியும் சிப்காட் தண்ணி மொத்தம் அதில் கலந்து வருது. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் நுரையா வருது. இதை பத்தி உங்க கருத்து என்ன ப்ரோ? ரொம்ப பயிருங்கெல்லாம் பாதிப்படையுது. நிஜமா மர செடி கொடிகள் எல்லாமே பாதிப்பாகுது.
ரொம்ப கஷ்டம் தான், விவசாயிங்களுக்கு எல்லாமே கஷ்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்ணினால மொத்த மீன்களும் இறந்து போயிருக்கு. விவசாயத்துக்கு அதே தண்ணி தான் யூஸ் பண்றாங்க, குடிக்கும் அதே தண்ணி தான் யூஸ் பண்றாங்க. ஆமா ஆமா. இது பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு யாருமே பேசாம இருக்காங்க. அது வந்து சில அரசியல் சூழ்நிலை எதனா மாறி இருக்கும், அது சொல்ல ஏன்னா முடியாது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி முக்கியமா தேவை. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கரண்ட் தரோம், அவங்க தண்ணி மேகதாது அணை கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க, கட்டுவோம்னு சொல்லி இது பண்றாங்க. அது வந்து புது அரசு கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம், கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் விஜய் தடுப்பாருன்றீங்களா, எப்படி சொல்றீங்க? இல்ல அவரு கவனத்திற்கு இது போச்சுன்னா கண்டிப்பா அது தடுப்பாரு. அவர் கவனத்துக்கு இது போயிருக்காது. இது நடந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு. இத பத்தி அவர் வாயே திறக்காம இருக்காரு. அசம்பிளிலும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, எதுலயும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்து அதான் ரொம்ப கவன குறைவான ஒரு செயல் தான் நினைக்கிறேன். கவனக்குறைவு இருக்குது அரசுக்கு, நம்ம அரசுக்கு. அது வந்து கண்டிப்பா தவிர்க்கப்படும், இனிமேல் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் தெரியுங்களா உங்களுக்கு? இவர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த டேம்ல இருந்து தண்ணி நிறைய வருது, யாரும் இதை கண்டுக்காம இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து கண்டிப்பா வந்து போராட்டம் பண்ணி நிறுத்தியே ஆகணும்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து? மேபி அவர் வந்திருந்தா ஆக்ஷன் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் வந்திருந்தா எடுத்திருப்பாரு, கண்டிப்பா எடுத்திருப்பாரு. சீமான் வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாருங்களா? சீமான் வந்திருந்தா ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. இவர் கவனத்திற்கு அது போயிருக்காது, விஜய் கவனத்திற்கு போயிருக்காது. அதனால ஆக்ஷன் எடுக்காம இருப்பாரு. ஆனா மேபி எடுக்கலாம், ஃபியூச்சர்ல எடுக்கலாம்னு நினைக்கிறேன்.